ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ சென்னையிலேருந்து திண்டிக்கு எப்படி போகலான்னு பார்க்க போகிறோம். ஸோ திண்டி எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது. அங்கே திண்டி ஆர்விஆர் ரெசார்ட்டுன்றது ரொம்ப ஃபேமஸ் பை கிளப் மஹேந்திரா. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எப்படி சென்னையிலேருந்து திண்டி போகிறோன்னு பார்ப்போமா. நாங்கள் எங்களோட ஓன் காரில் தான் போனோம். எங்களோட குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்ததுனால நாங்கள் எங்கள் காரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆந்திராவில் இது ஒரு கோஸ்டல் ரீஜன் தாங்க. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்டரில் தான் போயிட்டே இருப்போம். ஸோ ஃபுல்லாகவே கிருஷ்ணா ரிவரில் தான் இப்போ க்ராஸ் பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் போகிற வழியில் மார்னிங் ஒரு 3:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால நாங்கள் நெல்லூரில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ரோட்டு கடையில் தான் சாப்பிட்டோம். ஜஸ்ட் 150 ருபீஸ்க்கு நாங்கள் 2 தோசை, வடை, இட்லி, பூரி எல்லாமே வெளுத்து கட்டியாச்சு. நாங்கள் எங்களோட லஞ்சை மச்சிலிப்பட்டினம்ன்ற ஊரில் தான் சாப்பிட்ணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அங்கே தான் அந்த பிரியாணியும் ஆந்திரா மீல்ஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ பெஸ்ட்டு 5 ஸ்டார் ரிவ்யூன்னு போட்டுருந்துச்சு. நாங்கள் அங்கே தான் அந்த ஹோட்டல் ஒரு ஸ்மால் கண்டெய்னர் ஹோட்டல் தான். பட் இருந்தாலும் ஆந்திரா ஃபுட்னால் ஆந்திரா ஃபுட் தாங்க. ஸோ வந்தாச்சு ஆஃப்டர் லைக் 13 hours ஆஃப் டயரிங் ஜர்னி ஃப்ரம் சென்னை. ஸோ மாதவரத்தில் ஒரு டேர்ன் பண்ணோம். ஸோ அந்த டேர்னிங்லேருந்து இப்போ தாங்க நாங்கள் டேர்னே பண்ணுறோம் இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓவர் வியூ ஆஃப் திண்டி ஆர்விஆர் கிளப் மஹேந்திரா ரெசார்ட் தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாகவே கோகனட் ட்ரீஸ். ஒரு வீட்டு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தேர் லாட் ஆஃப் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ், ஒயிட் லில்லிஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே ஒரு கேரளா ஃபீல் வந்துச்சு. இந்த ரெசார்ட் உள்ளே வரப்போதே உங்களுக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தோம். ஃபுல்லாகவே I'll show you a lot of pics where we have that white lilies and lotus. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ரெசார்ட் இருக்குது. அங்கே ஒரு போட் ஹவுஸும் இருந்துச்சு. இட் வாஸ் அ சைட் சீயிங் பிளேஸ். ஸோ ஒரு போட் ஃபுல்லாகவே ஒரு ஃபேமிலின்னு எடுத்திங்கன்னா 800 ருபீஸ். ஸோ பர் ஹெட் இட் வாஸ் 50 ருபீஸ். நாங்கள் அந்த சீசன் டைம் இல்லை, ஸோ அதனால் க்ரௌடுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க போட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. பட் ஆஃப்டர் 5 o'clock தே செட் லைக் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் இது பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதாங்க நைட் வியூ, செமையாக இருந்துச்சு. நம்ம இப்போ ஏர்லி மார்னிங் வியூ பார்க்கலாமா. எங்கள் ரூமோட வியூ இது தாங்க டே 2. ஸோ ஃபுல்லாகவே லில்லிஸ் அண்ட் லோட்டஸ் இருந்துச்சு. காத்தால் எந்திரிச்சு வரப்போது செம்ம ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படி சைலண்ட்டாக அப்படி ப்ளசண்ட்டாக ஒரு வைபோட செமையாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அதே மாதிரி வாக்கிங்கான ஸ்பேஸும் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ஹார்ஸ் ரைட் தராங்க. முத்து படத்தில் நம்ம அந்த ஹார்ஸில் போகிற மாதிரியும் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் தான் மல்லிக்குப்பம். அங்கே ஒரு பெருமாள் கோயில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு போன இடம் தான் பீச். இந்த பீச் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பீச்சு. அதே மாதிரி சாண்ட் பிளாக் சாண்டில் இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. பட் என்ஜாய் பண்ணோம் இந்த பீச்சில். இதோட எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சுதுங்க. நாங்கள் திண்டியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாச்சு. வரப்போது நெல்லூரில் பிரியாணி சாப்பிட்டு மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.